டைம், நேரம் அப்படின்றத ஹிந்தியில சமை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தமிழில் கூட நம்ம புக்ஸ்லலாம் பார்க்கும்போது சமயம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சமயம்னா நேரம், டைம் அப்படின்னு அர்த்தம். அதே தான் ஹிந்தியில் சமை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைமை கரெக்டாக வைஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா, சமை கா சதுப்யோக் கரோ. சதுப்யோக் கரோ அப்படின்னா, சதுப்யோக் அப்படின்னா கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? சதுப்யோக்னா கரெக்டாக. அப்போது சமை கா சதுப்யோக் கரோ அப்படின்னா யூஸ் டைம் வைஸ்லி. டைமை கரெக்டாக யூஸ் பண்ணணும், வைஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அர்த்தம். ஒர்க், வேலை அப்படின்றத ஹிந்தியில் காம் அப்படின்னு சொல்கிறோம். காம் அப்படின்னா வேலை அப்படின்னு அர்த்தம். இப்போது என்னோடய வேலையை நான் முடிக்கணும் அப்படின்றத ஹிந்தியில் முஜே காம் கதம் கர்னா ஹே அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? முஜே காம் கதம் கர்னா ஹே அப்படின்னா நான் என்னோடய வேலையை முடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். முஜேனா நான், காம் கதம் அப்படின்னா வேலையை முடிக்கணும் அப்படின்றதான். ஓகேவா? முஜே காம் கதம் கர்னா ஹேனா என்னோடய வேலையை நான் முடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்றைக்கான லாஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா பணம். பணம் அப்படின்றத ஹிந்தியில் பைசே அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தமிழ்லையும் பைசான்னு சில பேர் சொல்லுவாங்க. பைசா அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் அப்படின்னா பைசே. ஓகேவா? ஸோ இப்போது என்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லை அப்படின்றத எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா, மேரே பாஸ் ஜியாதா பைசே நஹி ஹே அப்படின்னு சொல்லணும். மேரே பாஸ் என்னிடம், பாஸ்னா என் இடம். ஓகேவா? மேரே பாஸ்னா என்னிடம், ஜியாதா பைசே நஹி ஹேனா அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா?